ஒரு வயசான பெரியவர் வந்து ஒரு மொபைல் ஷாப் போறாரு. அப்ப அந்த மொபைல் ஷாப்ல இருக்கவர் கேட்குறாரு, "என்னாச்சு மொபைலுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு வந்து கால்ஸ் வரமாட்டேங்குதுப்பா. கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவர் வாங்கி செக் பண்ணுன போது, அவரோட மொபைல்லேருந்து அந்த பெரியவரோட மொபைலுக்கு வந்து ஒரு கால் பண்றாரு. கால் போகுது. அப்ப அந்த மொபைல் ஷாப்ல இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, "ஐயா, அந்த மாரி வந்து கால் உங்களுக்கு வருதே. அப்புறம் எப்படி வந்து கால் வரலன்னு சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கண்ணுலாம் கலங்கி, "எனக்கு வந்து மொத்தம் 3 பசங்கப்பா. 3 பசங்க கிட்ட இருந்து வந்து ஒரு ஃபோன் கால் கூட வரவே மாட்டேங்குது. அதை என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த மொபைல் ஷாப்பில் இருக்கவர் வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கலாம். வேறு ஏதாவது காரணங்களால் ஃபோன் பண்ணாமல் இருக்கலாம். நானும் உங்கள் புள்ள மாதிரி தான். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வாங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த பெரியவரால் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏன்னா நம்ம எவ்வளோலாம் வந்து கஷ்டப்பட்டு வந்து பிள்ளைங்களை வளர்த்துருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்து தன்னோட பிள்ளைங்களை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு பெற்றோரும். ஆனால் திருமணம் முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க அவங்கள வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறோம். நம்ம பெற்றவங்கள வந்து நம்ம விட்டுடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பிறக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா, நம்ம தாய் தந்தையரை வந்து அழ வைக்கிறோம். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுதும் வந்து நம்ம தாய் தகப்பனை அழ வைக்கிறோம். இடைப்பட்டது வந்து கொஞ்ச காலம் தான் நமக்கு. சரிங்களா? நேற்று அப்படின்றது வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். சரிங்களா? நாளை அப்படின்றது வந்து உறுதியானது கிடையாது. இன்னைக்கு மட்டும் தான் நம்ம வந்து கடவுள் குடுத்துருக்க ஒண்ணுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த இருக்கிற அந்த கொஞ்ச காலத்தில, ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபோன் பண்ணி, "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கேட்டு பாருங்களேன், அம்மா, அப்பா கிட்ட. அவங்களுக்கு அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். "சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதோடயே பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க வந்து நம்மகிட்ட வந்து காசுலாம் வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒரு அன்பான ஒரே ஒரு வார்த்தை, "சரி நம்ம புள்ள இருக்கு, நம்மள வந்து கேள்வி கேட்கறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இன்னைக்கு வந்து நம்ம எத்தன பேர் வந்து நம்ம தாய் தகப்பன வந்து கரெக்ட்டா பார்த்துக்கிறோம். சரிங்களா? ரொம்ப சொற்பமான மக்கள் தான் அதில இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க இல்லாம நம்ம வந்து வந்துரல. சரிங்களா? அத நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா, நமக்கு வந்து திருமணம் ஆயிட்ட பிறகு, நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம பிள்ளைங்க உண்டு. நம்ம தாய் தகப்பன வந்து கவனிக்கிறது கிடையாது. பார்க்கணும். நம்ம தாய் தகப்பன வந்து நம்ம தான் பார்க்கணும். வேற யார் பார்ப்பாங்க? ஏன்னா, நாமளும் ஒரு 25 வருஷம் கழிச்சு, அதே தாய் தகப்பனோட ஸ்தானத்துக்கு நம்மளும் வந்துருவோம். அப்புறம் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மள கேள்வி கேட்கலன்னு சொல்லிட்டு நமக்கும் வந்து அந்த ஒரு கஷ்டம் வந்துரும். சரிங்களா? அதனால நம்ம தாய் தகப்பன நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம என்ன நம்ம மண்ணுல விதைக்கிறோமோ, அத தான் நம்ம வந்து அறுவடை செய்ய போறோம். சரிங்களா? நம்ம தாய் தகப்பன நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி.